ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோல இருந்து வாங்கின திங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து வீடெல்லாம் டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கினது. இதுல வந்து 3 டைப்ல வருது. அது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்குது. ஒண்ணு வந்து ஃபுல்லா எல்லோ கலரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ வித் ஆரஞ்சு. இதுல ஒண்ணொன்லயும் பார்த்தீங்கன்னா 5, 5 பீஸ் தராங்க. இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 4.5 ஸ்டார்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கிராசரி கண்டெய்னர்ஸ் நான் ஏற்கனவே வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழசான மாரி இருந்துச்சு. சரி வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சேஞ்ச் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா 24 கண்டெய்னர்ஸ் வருது ஒரு செட்ல. அதாவது வந்து நான் வந்து 2 பீஸா வாங்கினேன். அப்படின்றப்ப எனக்கு 48 வந்துச்சு. ஒண்ணுலயே வந்து உங்களுக்கு ஸ்பூன்ஸ்லாம் வேற தராங்க. அதாவது மொத்தமா வந்து எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்குதோ அதுக்கு மொத்தமா 48 ஸ்பூன்ஸ் வந்துச்சு. பெருசா இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் சைஸ். அந்த பெரிய சைஸ்ல பார்த்தீங்கன்னா 6 குடுப்பாங்க. அடுத்தது வந்து அடுத்தடுத்த சைஸ்ல உங்களுக்கு 6, 6 வரும். அது மாரி தான் ஒரு செட்டுக்கு வரும். பெருசுல வந்து உங்களுக்கு 1 கிலோ துவரம் பருப்பு வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அப்ப மத்ததெல்லாம் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 4.5 ஸ்டார்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு இதே மாரி கிளாஸ்ல கிடைக்கும்ல. ஆனா பிளாஸ்டிக்ல இருக்கிற கிளாஸ் தான் வாங்கலான்னு யோசிச்சேன். சரி ஓகே. நம்ம வந்து யூஸ் பண்ணி பழகல. இப்போதைக்கு வந்து பிளாஸ்டிக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோம்ல, அது வந்து அப்பப்போ கையோட கழண்டு வந்துருது. மத்தபடி வந்து இதுல வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 1 லிட்டர் ஆயில் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்குது. இந்த மாரி தோசை சுடும்போது, இல்ல சப்பாத்தி சுடும்போது அந்த மாரிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. தனியா வந்து நீங்க வேற எதுவும் ஆயில் கண்டெய்னர் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மேல லைட்டா ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பச்சட்டி தான் வாங்கினேன். ஆக்சுவலா இரும்பு ஆப்பச்சட்டி வந்து ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால சரி நான்ஸ்டிக்ல இப்போதைக்கு ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதுக்கு வந்து ஒரு மூடியும், அதுக்கப்புறமா சின்னதா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறமா ஒரு வுட்டன் கரண்டி ஒண்ணு தராங்க. இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டி வந்துருந்துச்சு. நம்ம வந்து அத ஃபுல்லா டைட் வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா டைட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. அது சரியா வந்து ஃபிட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா டைட் வச்சாச்சு. ஆப்ப வந்து நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி 2வது டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அடுப்புல வச்சதுமே இத்தனைக்கும் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல இல்லன்னா லோ ஃப்ளேம்ல இப்படி தான் வச்சிருந்தேன். ஆப்பமும் சரியா வரல. ஆப்பம் சரியா வரலன்றது கூட சரி ஓகே மாவு ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லலாம். சைடுல அந்த ரைட் சைடு பாருங்க அந்த ஹேண்டில் அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருந்தேன்னா கன்ஃபார்மா உருகி போயிருக்கு ஃபுல்லாவே. இது ரொம்ப வேஸ்ட் தான். தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இதுக்கு வந்து 0 தான் குடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மெஷரிங் கப் இது வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்றதால இதுல 1 கப், ஹாஃப், குவார்ட்டர் அதுக்கப்புறமா 1/3 இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கப் வருது. ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 2 2 தான் வரும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் இது மட்டும் தான் வரும். பேக்கிங்க்கு இது கரெக்ட்டா இருக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து நல்லாவே இருக்கு இந்த மெஷரிங் கப். இதுக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெயிட் மிஷின் ஒண்ணு வாங்கினேன். அதாவது பேக்கிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திங்ஸும் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஓப்பன் பண்ற இடம் இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல 2 பேட்டரி வந்து போட வேண்டியதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, இப்போ நீங்க வந்து ஏதாவது வெயிட் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா வச்சு பாருங்க. இப்போ இந்த சுகர் பார்த்தீங்கன்னா 480 கிராம்ஸ் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது பவுல் வச்சு அதுக்கப்புறமா அதுல நீங்க மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பவுல் வச்சதும் அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு காட்டுது பாருங்களேன். 972 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் லாஸ்ட்ல. அத கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் 0க்கு போயிடும். இப்போ வந்து நீங்க எதை மெஷர் பண்ணணுமோ அத நீங்க வச்சீங்கன்னா, இந்த சுகர் பார்த்தீங்கன்னா 480 கிராம்ஸ் காட்டுச்சு. இப்போ 479 காட்டுது. அதாவது 1 கிராம் தான் டிஃபரன்ஸ். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மறுபடியும் நீங்க ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா 4.5 ஸ்டார் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு இது வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணுங்க. சைடுல வந்து நீங்க 2 ஹோல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல ஆணி அடிச்சு மாட்டிட்டீங்கன்னா சூப்பரா நின்னுக்கும். இதுல வந்து உங்களுக்கு எல்லா கரண்டி, ஸ்பூன்ஸ் மத்த இந்த கிச்சன்ல யூஸ் பண்ணுவோம்ல, லெமன் புளியறது, அதுக்கப்புறம் அப்பளம் எடுக்கிற இடிக்கி, இது மாரி எல்லாமே நீங்க இந்த ஒரே ஸ்டாண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய கரண்டிலாம் மாட்டுற மாரி. 2வது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ஸ்பூனு, ஃபோர்க் இதெல்லாம் வைக்கிறதுக்கு குடுத்துருப்பாங்க. மறுபடியும் அது இல்லாம ஹூக்ஸ் வேற தனியா கீழ வந்து ஒரு 6 to 7 ஹூக்ஸ் தந்திருப்பாங்க. அதுலயும் வந்து நீங்க கரண்டி எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா லைட்டா துருப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். மத்தபடி வந்து இதுல வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 ஸ்டார்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குட்டியா வந்து ஒரு லைட் லேம்ப் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த வீட்ல லைட் லேம்ப் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த மஷ்ரூம் ஷேப்ல இருந்துச்சு. மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மஷ்ரூம் இருக்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 3 வந்து லீஃப் இருக்கிற மாரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. 3 சீரியல் லைட் தான் உள்ள இருக்குது. அது வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி வர மாரி இருக்கும். அது ஃபுல்லா வந்து உங்களுக்கு சிலிக்கான்ல தான் குடுத்துருக்காங்க. மத்தபடி இதுல வந்து எந்த ஒரு ஆன் ஆஃப்லாம் கிடையாது. நீங்க பிளக்ல மாட்டிட்டு அதுக்கப்புறமா
நீங்க ஸ்விட்சை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படியே ஆன் ஆஃப்க்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை பிளக்ல மாட்டிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு லைட்டா இந்த லைட்டிங் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகேவா இருக்கும். கொஞ்சம் நல்லா வெளிச்சமா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா 4 ஸ்டார் கொடுக்கலாம், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் லீவ்ஸ் இருக்குல்ல, அது வந்து வாங்கியிருந்து கொஞ்சம் வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஆர்டிபிஷியல், அதாவது பிளாஸ்டிக்ல தான் இருக்குது. நல்லாவே இருந்துச்சு, லென்த்தும் நல்லா இருந்துச்சு. 12 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. வீடு வந்து நான் சப்போஸ் ஏதாவது டெக்கரேட் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு நான் காட்டுறேன். மற்றபடி அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா 4.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்ல, இந்த கிராச்செட் செட்டு அது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா 8 நீடில்ஸ் தராங்க. அதாவது ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக பொம்மைலாம் போடுறதுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீடில்ஸாகவும் கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் அது போடணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா நான் பழசு ஃபர்ஸ்ட் வாங்கினது. சரி சும்மா தனித்தனியாக ஏன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி டீடைல்ஸ், அதாவது சின்ன சின்னதாக அதாவது டால்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற டீடைல்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஹூக் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்வெட்டரு இந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். அது இல்லாமல் பிளாஸ்டிக் நீடில்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு 4. அது வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த த்ரெட் எல்லாம் எங்கேயாவது உள்ள தள்ளி விடுறதுக்கு அதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் வந்து அந்த அளவுக்கு சரியா கட் ஆகவே இல்லை, ஓரளவுக்கு தான் கட் ஆகுது. உள்ளன் த்ரெட் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஸோ அதனால கட் ஆக மாட்டேங்குதா இல்லை என்னன்னு தெரியல. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்றதுக்காக கொடுக்கறது. 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து நல்லா இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா சுத்துது, ஒரு சைடு வந்து சரியா சுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி விரல்ல மாட்டி வச்சுட்டு நீங்க வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் டைட்டா வரும். நீங்க கையில பிடிச்சி போடணும்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். த்ரெட் வந்து ஃப்ளோவா வந்துட்டே இருக்கும். அப்பப்ப லூஸ் ஆயிடுது, அது மட்டும் நம்ம டைட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹூக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 டைப்ல இருந்துச்சு. அதாவது வந்து ஒன்று வந்து இந்த சேஃப்டி பின் இருக்குல்ல, அதுவே பிளாஸ்டிக்ல இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரவுண்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்காக. அதுக்கப்புறமா இந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து எதுக்குன்னா இப்போ நீங்க வந்து நீடில் யூஸ் பண்ணிருக்கீங்க, திடீர்னு எங்கேயாவது வேற வேலை பார்க்க போகணும் அப்படின்னா வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த நீடில் மேல வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ இந்த கிராச்செட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.